சிவகங்கை அருகே காவலாளி அஜித்குமார் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தற்பொழுது தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. நீதிபதிகள் விசாரணை முடிந்து இடைக்கால உத்தரவை வாசித்து வருகிறார்கள். வருங்காலங்களில் எந்த காவல்துறையினரும் இதுபோல நடந்து கொள்ளக்கூடாது. கல்வியறிவு அதிகம் உள்ள தமிழகம் போன்ற மாநிலத்தில் இதுபோல நிகழ்வு ஆபத்தானது என்றும் நீதிபதிகள் தங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதி, தொடர்ந்து நீங்கள் குறிப்பிட்டது போல இது ஒரு கொலை வழக்காகவே கருதப்படும். இது லாக்அப் டெத் அப்படின்னு நீதிபதிகள் தெரிவித்திருக்கக்கூடிய சூழல்ல இதற்கு அதிகபட்சமாக இதில் ஈடுபட்ட காவலர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? இது போன்று கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகளில் என்னென்ன தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது? அது குறித்தான விவரங்கள். இதை கொலை வழக்காக போலீசாரே, அதாவது சிபிசிடி போலீசாரே மாற்றி இருக்கிறார்கள். அதாவது முதலில் இது ஒரு திருட்டு சம்பவம் என்பது போன்றுதான் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பின்னர் முதல் தகவல், அதாவது இந்த உடற்கூறாய்வு பரிசோதனை அடிப்படையில் தற்பொழுது கொலை வழக்காக மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே கொலை வழக்குக்கான பொதுவாக என்ன தண்டனை விதிக்கப்படும் என்பதை விதிக்கப்படும் தண்டனை தான் இதுக்கும் இந்த விவகாரத்திலும் விதிக்கப்படும். கொலை வழக்கிலேயே பல்வேறு விதமான தண்டனைகள் இருக்கின்றன. 7 ஆண்டுகள், 14 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் அல்லது ஆயுள் தண்டனை, சாகும் வரை ஆயுள் தண்டனை உள்ளிட்ட பல்வேறு தண்டனைகள் எல்லாம் இருக்கின்றன. அது என்ன மாதிரியான சூழலில் அந்த குற்றச்சம்பவம் நிகழ்த்தப்பட்டது, திட்டமிட்ட கொலையா அல்லது சடன் ப்ரொவோகேஷன் என்று ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்வார்கள். அதாவது அந்த இடத்தில் திடீரென்று அவருக்கு ஒரு உணர்ச்சி பிளம்பின் காரணமாக ஒரு குற்றத்தை செய்தார். இது போன்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் வழக்கின் விசாரணையின் பொழுது முக்கியமாக கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படும். அதாவது கொலை வழக்காக இருந்தாலும் கூட அனைத்து கொலை வழக்கிற்கும் ஒரே மாதிரியான தண்டனை என்பது விதிக்கப்படாது. அது எதன் அடிப்படையில், எந்த சூழலின் அடிப்படையில் அந்த குற்றச்செயல் செய்யப்பட்டது, அதாவது ஒரு நபரை கொலை செய்ய வேண்டும் என்ற திட்டத்துடன் கையில் அரிவாளோ அல்லது துப்பாக்கியோ கத்தியோ ஒரு கடுமையான ஆயுதத்தை எடுத்து திட்டமிட்டு அவரை கொலை செய்தார் என்றால் அதற்கு உச்சபட்ச தண்டனை வழங்கப்படும். சில இடங்களில் சடன் ப்ரொவோகேஷன், அதாவது அந்த இடத்தில் அவரது மனநிலை வேண்டும், அதாவது இந்த இடத்தில் அவருடைய மனநிலை இப்படி மாறியது, அதற்கு ஒரு உண்டான கோபம், அவர் திட்டமிடவில்லை, எனவே என்று கூறி அந்த நபருக்கான தண்டனை குறைத்து வழங்கப்படவும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது எந்த அடிப்படையில் வருகிறது என்பதெல்லாம் விசாரணை நீதிமன்றத்தின் முடிவில் தான் தெரிய வரும். அதன் அடிப்படையில் தான் இவர்களுக்கான இந்த தண்டனை என்பது தெரிய வரும். இந்த நிலையில் நீதிபதிகளை பொறுத்தவரை இந்த வழக்கில் வரும் காலங்களில் எந்த காவல்துறையினரும் இது போல நடந்து கொள்ளக்கூடாது என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். கல்வியறிவு அதிகம் உள்ள தமிழகம் போன்ற மாநிலத்தில் இது போன்ற நிகழ்வு என்பது மிகவும் ஆபத்தானது என்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.